Hello and welcome to Bhavna's Fusion Cooking. Learning starts from here. இன்னைக்கு நம்ம cheesy and delicious homemade veg pizza பண்ணலாம். So, let's get started. First, நம்ம pizza sauce ready பண்ணணும். அதுக்கு நம்மளுக்கு tomato puree தேவை. Tomato puree பண்ணுறதுக்கு நம்ம 4 boiled tomatoes peel off பண்ணி மிக்ஸியில் போட்டு grind பண்ணிக்கணும். இப்போ நம்ம bearable warm water எடுத்துக்கலாம். அதில் 2 teaspoons sugar, அப்புறம் 2 teaspoons yeast சேர்த்துக்கலாம். நீங்கள் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாகவே டோவில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். 5 minutes கழித்து நம்மளோட ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஒரு மிக்சிங் பவுலில் 2.5 cups ஆஃப் மைதா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் oregano for flavor, one teaspoon sugar, அப்புறம் லாஸ்ட்டாக ஈஸ்ட் வாட்டரை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளோட டோ கன்சிஸ்டன்சிக்காக கொஞ்சம் வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு 5 minutes நீட் பண்ணால் போதும். இப்போ நம்மளோட டோவை ஒரு ஸ்மூத் பாலாக பண்ணிக்கலாம். இந்த பால் மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இது மேலே ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை கவர் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 hours இதை ரெஸ்ட் பண்ணணும். இப்போ நம்மளோட பீட்சா டோ ரெடி. இப்போ இந்த சாஃப்ட் டோவை நம்ம கொஞ்ச நேரம் நீட் பண்ணிக்கலாம். இந்த குவான்டிட்டி ஆஃப் டோவில் நம்ம 2 மீடியம் சைஸ்ட் பீட்சா பண்ணலாம். அதனால நம்ம 2 பால்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் பீட்சா பண்ண போகிற ஒரு திக்கான பிளேட்டில் நம்ம மாவு அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம பண்ணி வச்சுருந்த பாலை நம்ம நல்லா ஃப்ளாட்டன் ஆக்கிக்கலாம். ஃப்ளாட்டன் பண்ணிட்ட அப்புறம் ஒரு ஃபோர்க் வச்சு இதை நம்ம ப்ரிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேஸை நம்ம ஒரு 1/2 hour ரெஸ்ட் பண்ணணும். மீன்வைல் நம்ம சாஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 2 tablespoons ஆயில் விட்டுக்கலாம். அப்புறம் ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் சாப்ட் கார்லிக் அண்ட் 2 மீடியம் சைஸ்ட் சாப்ட் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா இப்போ வதக்கிக்கலாம். இது கூட half சாப்ட் கேப்சிகம் சேர்த்துக்கலாம். அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு. நல்லா வதக்கிட்ட அப்புறம் டொமேட்டோ பியூரி சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 teaspoon சுகர் சேர்த்துக்கலாம். இதை இப்போ ஒரு 5 minutes நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம 1/2 cup டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம கொஞ்சம் oregano ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இது நம்ம ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணுறோம். இது கூட நம்ம 1 tablespoon பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கலாம். இதை கொஞ்ச நேரம் மீடியம் ஃப்ளேமில் கலந்து விட்டுட்டோன்னா நம்மளோட பீட்சா சாஸ் ரெடி. இப்போ நம்மளோட குக்கிங் பாட்டை 10 minutes ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ப்ரீஹீட் பண்ணிட்ட அப்புறம் ஒரு இட்லி ட்ரேவை அப்சைட் டவுனாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்மளோட பீட்சா பேஸை ப்ளேஸ் பண்ணிடலாம். இதை ஒரு 10 minutes மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணணும். டாப்பிங்காக ஜூலியன்ட் கேப்சிகம்ஸ், மஷ்ரூம்ஸ் அண்ட் ஆனியன்ஸ் இருக்குது. இது கூட 1 cup மொசரெல்லா சீஸ், அப்புறம் பீட்சா சாஸை ரெடியாக வச்சுக்கலாம். பீட்சா பேஸ் 10 minutes கழித்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பீட்சா பேஸ் மேலே நம்மளோட பீட்சா சாஸை அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ கிரேட்டட் சீஸை ஈவனாக தூவிக்கலாம். கேப்சிகம்மை நம்ம ரேடியலாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். கேப்சிகம்ஸ்க்கு நடுவில் நம்மளோட ஆனியன்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது கூட மஷ்ரூம்ஸையும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே இன்னொரு லேயர் கிரேட்டட் சீஸ் போட்டுக்கலாம். 40 to 45 minutes இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் பேக் பண்ணலாம்.
45 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட வெஜ் பீட்சா ரெடி. இதை ஒரு பீட்சா கட்டை வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம சீஸி பீட்சா ரெடி. தேங்க்யூ ஃபார் யோர் அப்ளாஸ். நீங்களும் இந்த மாதிரி அப்ளாஸ் வாங்கணும்னா இதை ட்ரை பண்ணுங்க. ஆரோக்கியமாக சாப்பிடுங்க, ஆயுள கூட்டுங்க. நன்றி.